டெட் பிட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. டெட் பிட்னா என்னன்னா ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறுக்குள்ள இருட்டா இருக்கும். உள்ள எலி இலி பூச்சி பாம்பு எல்லாம் இருக்கும். என்ன செய்வாங்கன்னா அவருடைய மரணத்தை அவருடைய கிணற்றுக்குள்ள தள்ளிவிட்டு மேல சீல் பண்ணிடுவாங்க. வேலி போட்டு அடைச்சிருவாங்க. அவனால ஏறி வரவே முடியாது. டெட் பிட்னு அர்த்தம் இருக்கு. டெட் பிட் அதுக்குள்ள போட்டு மூடி போட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் இருக்கு. இதுக்குள்ள போட்டுட்டு மூடி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்தா எவனாவது ஒருத்தன் என்ன செஞ்சிருவான், ஹெல்ப் பண்ணிடுவான். அதனால ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு பெரிய பூட்டை போட்டு சாவியை இப்படி பேக்கெட்லயே வச்சுட்டு வந்தார். யாரு? தலைமை லாமா. இப்போ இந்த காரியத்தை எனக்குள்ள படிக்கும் பொழுது இந்த மறுரூபமாக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையில ஏன் ஆண்டவரை உமக்காக தானே அந்த ஆள் செஞ்சிருந்தான், உமக்காக தானே, ஏன் அவனை காப்பாத்திருக்க கூடாதா அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய முடிவு எனக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டுருச்சு. முடிவு அவர் அந்த இடத்துல இருந்து ஜெபித்தார் அப்படின்னு அவருடைய சரித்திர பயோகிராபியில எழுதுறாரு. யாரோ ஒருத்தர் அவர் எழுதுறாரு.